பவுலடியாருடைய பிரசங்கத்தை நம்ம 13வது அதிகாரத்தில் 13 முதல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 41 வசனங்களில் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து ரெண்டாவது குறிப்பாக நம்ம வந்து நம்ம பார்ப்போம். முன்னாடி பார்த்தாலும் ஒரு தடவை திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். 2வது அதிகாரத்துக்கு போவோம். 2வது அதிகாரத்தில் நம்ம முன்பதாக பார்த்தது என்னென்ன வசனங்கள் எல்லாம் முந்தைய ஏற்பாட்டினுடைய வசனத்தினுடைய மேற்கோள்களாக இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் இருக்குது. நம்ம யோவேல் தீர்க்கதரிசனம் முதல்ல பார்ப்போம். 2வது அதிகாரம். சரி, எங்கேருந்து முதல்ல 16வது வசனத்தில் இருந்து ஆரம்பிக்கிறார் இல்லையா? யோவேல் தீர்க்கதரிசனாலே நடந்தது. அப்போ யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம். எந்த வசனம்லாம் சொல்லுங்களேன், உங்கள்கிட்ட நிறைய நோட்ஸ் இருக்குங்க, நடத்திட்டு இருக்கீங்க பிள்ளைங்க. 16வது வசனத்துலேருந்து. சரி, இல்லை, யோவேனுடைய தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம் 28 முதல் 32 வசனத்தை கோட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன் இதை சொல்கிறாரு? யோவேனுடைய தீர்க்கதரிசி புத்தகத்தை தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொன்னதெல்லாம் நிறைவேறுகிறதுங்கிறாரு. இப்போ இங்கே என்ன நிறைவேற்றிருக்கு? என்ன நிறைவேறுகிறது? பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் இயேசுவானவருக்கும் என்ன சம்பந்தம்? அவருடைய ஆவி தேற்றரவளை நான் அனுப்புவேன்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. இப்போ இயேசுவானவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களாம் நிறைவேறுதுங்கிறது முந்தைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனம் மட்டுமல்ல, இயேசுவானவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அப்படின்னா இயேசுவானவர் உயிரோடு எழுந்தது உண்மைங்கிற கொண்டு வராங்க. ஏன்னா அவர் எழுந்த பிறகு தானே சொல்கிறாரு, நீங்கள் போய் தரித்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது இதெல்லாம் நடக்கும். அப்போ இது யோவேலில் சொன்னது, அதை இயேசுவானவர் சொன்னது அவர் இருக்கும் பொழுதும் 17வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதற்கு தான் மரித்து உயிரோடு எழுந்த பின்பும் சொன்னதெல்லாம் நிறைவேறுகிறது. அதுக்கடுத்ததாக அது ஏன்னா பின்னாடி நீங்கள் இந்த பார்க்கிறது கேட்கிறது எல்லாமே எதனுடைய நிறைவேறுதல் என்றால் அவங்க சொல்லுவாங்க மறுபடியும் இது எல்லாமே முன்குறித்தலாக இருக்கிறது, தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி. சரி, வேற என்னெல்லாம் சொல்றாங்க? தாவீதுடைய சங்கீதத்தை எடுத்து போறாரு. முன்னாடி அப்படியே பேச ஆரம்பிச்சுட்டு திரும்ப இஸ்ரவேலரே அப்படின்னு வருவார். இஸ்ரவேலரே அப்படின்னு சொல்லும்போது என்ன நம்ம உடனடியாக புரிய வேண்டியது? இஸ்ரவேலரே யூதர்கள், முற்பிதாக்கள், ஆபிரகாமுடைய சந்ததி. எப்பொழுதும் எங்கெல்லாம் வந்து யாக்கோபே இஸ்ரவேலரே அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆபிரகாமுடைய சந்ததின்னு எடுக்கணும். அதற்கு அடுத்ததாக என்ன சொல்ல வர்றாரு? வேற என்ன? நீங்கள் அறிந்திருக்கிறபடி நஸ்ரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ள பலத்த செய்கைகளையும் அற்புதம் இதெல்லாம் அவங்க பார்த்து இருக்கிறாங்க. ஆமா, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்தது. அப்போ அவர் நிர்ணயித்திருந்தது, நீங்க ஏதோ செஞ்சதுனால இல்ல, இது தேவன் நிர்ணயித்தது, தேவன் முன்குறித்தது. இப்ப வந்து அதை என்ன சொல்றாங்க? இது மாபெரும் வரலாறு, இது முன்னாடி நிர்ணயித்தது. இப்ப சங்கீதம்னு சொன்னாங்க. சங்கீதம் எந்தெந்த சங்கீதத்தெல்லாம் இவர் கோட் பண்றாரு? 25வது வசனத்துல சங்கீதம் அவரை குறித்து தாவீது எப்பொழுதும் எந்த சங்கீதம் இது? 16வது சங்கீதம் இல்லையா? 16 தானே? 18 முதல் இப்ப 8ல இருந்து 11 வசனம் வரைக்கும் இந்த சங்கீதம்லாம் ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து தாவீதை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம இந்த பகுதியில் தாவீதை குறித்து வாசிக்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு முக்கியமான இடங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி எல்லாம் இதெல்லாம் நம்ம இனிமேல் ஒரு முக்கியமான இடங்களில் பார்க்கணுன்னா இந்த பிரிட்ஜு கட்டுறாங்கள்ல, பிரிட்ஜுக்கு உள்ள அந்த பில்லர் மாதிரி அந்த பில்லரை பார்த்துக்கிட்டே போகிறோம். ஒவ்வொரு பில்லரு நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு வசனமாக நம்ம பார்க்க போகிறதில்ல. முக்கியமாக இந்த பகுதியில் என்ன இருக்குது, இதனுடைய முக்கியமானது என்ன, இதன் பகுதியில் என்ன இருக்குது, இதனுடைய முக்கியமானது என்ன பார்த்துருவோம். அப்போ தாவீதுடைய சங்கீதத்தில் முக்கியமாக நம்ம பார்க்க போகுது 16வது சங்கீதம் பார்க்குறோம். வேறு என்ன சங்கீதம்? ஏன்னா இவங்க இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி தெரியும்? இயேசுவானவர் இதை குறித்து பேசியிருக்கிறார். இப்படி தான் வந்து இந்த சங்கீதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது, இந்த சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக அது என்ன வேற என்ன சொல்கிறாரு? அவன் தீர்க்கதரிசியாக இருந்து சிங்காசனத்தின் வீட்டிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எலும்ப பண்ணுவேன் அப்படின்றாரு. இது எங்க கோட் பண்றாரு? 2 சாமுவேலுடைய புத்தகம் 7வது அதிகாரம் முழுவதுமாக நம்ம பார்க்கணும். அப்போ அது வந்து நமக்கு ஒரு டீச்சிங் பேசேஜ், இது சேர் பேசேஜ், டீச்சிங் பேசேஜ், அது பில்லர். அப்போ நம்ம அதை வந்து நம்ம படிக்கணும் அந்த இடத்த. அடுத்ததாக இதே தாவீது 132வது சங்கீதத்திலையும் அவர் கோட் பண்றாரு. இதை நீங்க எனக்கு முன்பதாக வெளியிருக்கிறீரே அப்படின்னு சங்கீதத்திலையும் வெளிப்படுத்துறாரு. அதே போல் நம்ம வந்து இது என்னது ஏசாயானுடைய புத்தகத்திலையும் பார்க்கலாம். ஆமாம், நாளாகமத்தினுடைய புத்தகத்திலையும் பார்க்கலாம். ஆமாம், நாளாகமத்தினுடைய இதுலேயும் 1 நாளாகமம் 17வது அதிகாரத்தில் அது வருது திரும்ப. அதுக்கு அடுத்ததாக வேற என்ன சொல்லிட்டு இருக்காரு? இந்த இயேசுவை எழுப்பினார், கிறிஸ்துவுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை. அது எந்த சங்கீதம்? 89வது சங்கீதம். அந்த 89வது சங்கீதம் மேசியாவுடைய சங்கீதம். இதெல்லாம் மேசியாவுடைய சங்கீதத்தை குறிச்சிட்டே வர்றாரு.
வேற என்ன சொல்றாரு? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி ஆமா, அது எந்த சங்கீதம்? 110. 110வது சங்கீதத்தை எடுக்கிறாரு. இப்போ நீங்கள் கவனிச்சிங்களா அவர் என்ன சொல்கிறாருன்னு? அதாவது தீர்க்கதரிசன புத்தகத்தில் எடுக்கிறாரு, இஸ்ரவேலரே என்று சொல்கிறாரு. அப்புறம் சங்கீதத்தை கொண்டு வர்றாரு. சங்கீதத்தில் தாவீது சொன்னதுன்றாரு. தாவீது உயிரோடு எழும்பலை, ஆனால் யார் உயிரோடு எழும்பினது? இயேசுவானவர் உயிரோடு எழும்பினா. அதுக்கு என்ன சாட்சி? இப்பொழுது நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதும் இதுதான் சாட்சி. நீங்கள் என்னமாய் முடியும்னு கேட்குறீங்கல்ல, இதனுடைய அர்த்தம் என்ன? இதுதான், இந்த பூரணமான ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறாரு. அவர் சொல்லும்போது சொல்றாரு, தாவீதின் கல்லறை நம்மிடத்தில் இருக்கிறது. ஆமா, இருக்கு. இன்னும் அந்த கல்லறையில தாவீதுடைய இது இன்னும் இருக்கு. இந்த கல்லறையில காலியா இருக்குது. சூப்பர்ல. அந்த கல்லறை இன்னும் நம்ம இடத்துல இருக்குது, இந்த கல்லறை காலியா இருக்கிறது. எங்க எப்படி சுவிசேஷத்தை கொண்டு வர்றாங்க பாருங்க. சுவிசேஷத்தினுடைய அடிப்படையே எங்கேருந்து கொண்டு வர்றாங்க, எதுலேருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. கடைசியாக அவர் சொல்ல முடியாது. என்ன சொல்கிறார்? ஆகையால் 36வது வசனம், ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்று சொல்லி அறிக்கை பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எதற்காக அவங்களாம் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள்? மேசியாவே நம்ம கொண்டிருக்கோம். மேசியாவே கொன்ன பெரிய ஆளுங்கப்பா நம்ம, இல்லை? மேசியாவே நம்ம கொண்டு இருக்கோம். நம்ம தெரியாமல் இவ்வளவையும் படித்து வாரம் வாரம் படித்து மனப்பாடம் பண்ணி எங்கள் அப்பா தாத்தா பூட்டன் பாட்டன் எல்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் பண்ணி புரியாமல் இருந்திருக்கேன் பாருங்க. யாருக்காக இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம்? யாருக்காக காத்துட்டு இருந்தோமா? அவரே நம்ம கொண்டு இருக்கோம். இயேசுவானவர் முன்னாடி அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? அடிக்கடி சொல்லுவார், ஒவ்வொரு தீர்க்கதரிசியாக நான் அனுப்பினேன், நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, கடைசியாக என்னுடைய குமாரனே அனுப்பினேன், அவனே கொலை பண்ணிட்டேன். இயேசுவானவர் தன்னுடைய அந்த உபதேசங்கள்லாம் சொல்லும் பொழுது, இந்த மாதிரியான உபமானங்கள்லாம் சொல்லும்போது அவங்களாம் பயங்கரமாக கோவப்படுவாங்க. இல்லை, நாங்கள் எப்படி, நாங்கள் யாரை கொன்னோம், தீர்க்கதரிசிகளை எங்கே கொன்னோம் அப்படின்பாங்க, நிற்பாங்க. எல்லா தீர்க்கதரிசியும் நீங்கள் தானே கொண்டு இருக்க, அவங்க கல்லறை பக்கத்தில் கல்லறையெல்லாம் நம்மள்கிட்ட தானே இருக்குது, யாரை இதான் நீங்கள் ஸ்தேவான் சொல்லும்போது நேரடியாக அவர் சாதாரண மறைச்சல, நேரடியாக நீ யாரைத்தான் விட்டு வச்சு அப்படின்னு, யாரை உங்கள் பிதாக்களும் நீங்களும் விட்டு வச்சிங்க, எங்கே யாரை விட்டு வச்சிங்க? ஏன் இதை நம்ம கொண்டு வரோன்னா, இவங்களுக்கு இந்த முந்தைய ஏற்பாட்டில் பங்கு பங்காக மகவகையாக சொன்னது எல்லாவற்றையுமே அவர்கள் நிறைவேற்றவில்லை. அது நிறைவேற்றும்படியாக முழுமையாக வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனுடைய கிருபை இன்று உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இருக்குன்னு பின்னாடி பேச போகிறாங்க. இதை நீங்கள் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த சரித்திரத்தில் உங்களை இணைத்து கொள்ளவில்லை என்றால், நிச்சயமாக வரக்கூடிய ஆபத்துலேருந்து எப்படி தப்பு வைப்பீர்கள்னு சொல்லி திரும்ப நம்ம 13வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நேரடியாக பவுலடியார் சவால் விடுறதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த பகுதிகளில் முக்கியமாக நம்ம சில இடங்களில் நம்ம என்ன செய்வோம், ஒரு 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 டைம் டேபிள் மாதிரியே போட்டு நம்ம இதை கொடுப்போம். பேதுருவானவர் என்ன சொன்னார், அதில் எந்தெந்த வசனங்களை எல்லாம் உபயோகித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த 3 பேரும் சில வசனங்களை சொல்லி வச்ச மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி எப்படி தெரியும் அவங்களுக்கு? இயேசுவானவர் சொன்னார். சரி, இது ஒரு வழியில் இயேசுவானவர் சொன்னதுன்னு நமக்கு பேதுருவுக்கு தெரியும். ஸ்தேவானுக்கு எப்படி தெரியும்? ஸ்தேவான் ஒரு வேளை அங்கே இருந்திருக்கலாம், இதை பார்த்துருக்கலாம், வாலிபராக இருந்திருக்கலாம், அல்லது சபையிலேருந்து படித்திருக்கலாம். ஸ்தேவான் ஹெலனிஸ்டிக் ஜூ. அதுக்கப்புறம் அவர் எருசலேம்ல குடியமர்த்தப்பட்டவர் இல்லை, இருந்தவர் கிடையாது. அதுக்கப்புறம் தான் இவங்க சொல்லி அது இதுக்கு வந்தவராக இருக்கும் இல்லையா? பெந்தேகோஸ்தே நாளுக்கு வந்தவராக இருந்திருக்க வேண்டும். சரி, அதுக்கு பின்பதாக இருந்த பவுலடியாருக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ஸ்தேவான் சொல்லும்போது உட்காந்து கேட்டுட்டு இருந்தார். ஓ, ஸ்தேவான் சொல்லும்போது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தார். ஏன்னா அடிக்கடி சொல்கிறாரு, ஸ்தேவான் கொலை செய்ய போடும்போது நானும் சம்பதித்தேன், இங்கே இருந்தேன்ங்கிறார். இப்பொழுதும் கேட்டு அது ஒன்று சொன்னாலும், கமாலியல் பாதத்தில் உட்கார்ந்து பழைய ஏற்பாட்டை கற்றுக்கொண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்த பின்பு, அவரை தமஸ்கு வழியில் சந்தித்த பின்பு எல்லாத்தையும் திரும்பி படிக்கிறாரு. 3 நாள் உபவாசிக்கிறாரு. உபவாசித்து ஜெபம் பண்ணி நாள் முழுசும் என்ன ஜெபம் பண்ணியிருப்பாருன்னா, பழைய ஏற்பாட்டில் நரேட் பண்ணப்பட்ட கிறிஸ்து இவர் தான் அப்படின்றது விரோதமாக நான் இவ்வளோ நாள் இந்த காரியம் செய்தேன் என்று இவரும் தான் கேட்டிருப்பாரு, நான் என்ன செய்ய வேண்டும். ஏன்னா முன்னாடி இவங்களும் என்ன கேட்குறாங்க, 2வது இதில் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும். ஆமாம், இவரும் கேட்குறாரு, நான் என்ன செய்ய வேண்டும். ஏன்னா செஞ்ச வரைக்கும் போதும், இனிமேல் என்ன செய்யணும், இல்லை செஞ்ச வரைக்கும் போதும், இனிமேல் என்னுடைய இந்த கோர்ஸ் ஆஃப் லைஃபை நான் மாற்றணும், என்னுடைய ஹிஸ்ட்ரியை மாற்றணும்.
ஆமாம் இல்லை இந்த 3 நாளும் ரீஓரியன்ட் ஆயிருக்காரு. ரீஓரியன்ட், அதாவது தியாலஜி ஒழுங்காக படிச்சிருக்காரு. இப்போ முன்னாடி தலையில படிச்சிருக்காரு, இப்போ ஒழுங்காக படிச்சிருக்காரு. என்ன சொல்ல வரீங்க? அதான் கண்ணை வந்து இது பண்ணிட்டாரு, எது கண்ணை பிளைண்ட் ஆக்கிட்டாரு, உள்ளான கண்களை திறந்துட்டாரு. வெளியான கண்கள் திறக்கப்பட. ஆனால் நம்ம சபையில் உள்ள எல்லா கண்ணெல்லாம் மூடிடுது. வெளியான கண்ணை மூடிடுது, உள்ளான கண்களை மூடிடுது. பவுலடியார் ஜெபம் பண்ணுறாரு, உங்கள் மனக்கண்களை திறந்தரல வேண்டும்னு சொல்லி அவர் எபேசுக்கு எழுதின ஜெபம் பண்ணவர். நான் ஒவ்வொரு இடத்துல மனக்கண்களை மட்டுமல்ல சரீர கண்களையும் திறந்தரணும் சபை. ஏன்னா போதிக்க ஆரம்பித்தோம்னா கண்ணை மூடிடுது, கண்ணை மூடிடுது. கஷ்டம்தான், பெரிய கஷ்டம்தான், இது பெரிய கஷ்டம். ஒவ்வொரு பகுதிகளிலும் முந்தைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து அடிப்படையாக ஒவ்வொரு பகுதியிலும் அவங்க பேசிட்டு வர்றாங்க. இது வந்து முதலாவது அவர் சொன்ன இந்த வேத சத்தியத்தினுடைய அறிக்கையாக இருக்கிறது. இதை தான் நான் சொன்ன இந்த 42வது வசனத்தில் பாருங்கள், 2வது அதிகாரம் 42வது வசனம். அவருடைய அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இப்போ அவங்களுடைய மத்தியில் சபை ஆரம்பிக்கப்படுது உடனடியாக. இந்த மாபெரும் வரலாறு சொல்ல ஆரம்பித்த உடனே, அவங்க ஞானஸ்தானம் எடுக்க ஆரம்பித்த உடனேயே அவங்க வந்து தனித்தனியாக போகலை, நீங்கள் எப்படி வேணாலும் போகலைன்னா திரும்ப ஒட்டுமொத்தமாக இந்த மாபெரும் சரித்திரத்துக்குள்ளே நீங்கள் வரணும்னா என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுத்து சபையாக நீங்கள் மாற வேண்டும்ங்கிறதே அவங்க உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு பின்பதாக தான் அவங்க சபை எப்படி இயங்குகிறதுன்னு நம்ம பின்னாடி பார்க்குறோம். இந்த சரித்திரத்தில் சபை எப்படி விளங்குகிறது, இந்த சரித்திரத்தில் சபை எப்படி அமைக்கப்பட்டு இருக்கிறது, இந்த சபையை குறித்து பார்க்கும் பொழுது நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எப்படியா காணியாட்சியை விற்று கொண்டாந்து கொடுத்தாங்க, நம்ம இப்போ காணியாட்சியை எப்படி சேர்க்கலாம்னு பார்க்குறோம். அவங்க காணியாட்சியை எப்படி கொடுத்து பரலோகத்தில், அதாவது பரம ராஜ்யத்தில் எப்படி சொந்தக்காரர்களை சேர்க்கலான்னு பார்க்குறாங்க. கம்ப்ளீட்டாக அவங்களுடைய மைண்ட் செட்டே வித்தியாசமாக இருக்குது. வரப்போகக்கூடிய அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்காக எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த காணியாட்சியை அல்ல, அந்த காணியாட்சியை, அதை தான் எதிர்பார்த்துருந்தாங்க இல்லை? அதனால தான் கொடுக்குறவங்களும் இதுவாக இருந்தாங்க. அப்போஸ்தலர்களும் அதில் உண்மையாக அதை 4வது அதிகாரத்தில் ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க. அவனோட கையில் வாங்கல, காலில் தான் வாங்கினாங்க. இந்த இதிலே காணியாட்சிகளை விற்று எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அடுத்த அதிகாரத்தில் இதனுடைய முக்கியமான இதே என்னென்னு ஏன் காணியாட்சிகள்லாம் கொண்டு வரும்பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த சரித்திரத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறபடினால, இந்த சபை அந்த சரித்திரத்தில் மையமாக இருக்கிறபடினால இந்த சபை தான் முக்கியம், தரித்திருந்தார்களே இதுதான் முக்கியம்னு சொல்லி வச்சாங்க. இதுக்கெல்லாம் அடுத்ததுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. ஒரு நோக்கத்தையே மறந்து போனார்கள். நோக்கத்தை நம்ம மறந்து போகணும்னு காரணம் என்ன? இவ்வளோ பெரிய சரித்திரத்துக்குள்ளாக நாம் இணைந்திருப்போம் என்றால் நாம் எப்படி தனிமையாக தனிப்பட்ட விதத்தில் தன்னுடைய காணியாட்சி எனக்கு மட்டும் அதில் சொல்லும் பொழுது, சபையை குறித்து சொல்லும் பொழுது ஒருவனும் தன்னுடையது என்று சொல்லி எடுத்துக்கொள்ளவில்லை. எல்லாம் பொதுவாக இருந்தது அவர்களுக்கு. இது எப்படி வந்தது? எப்படி இந்த சரித்திரத்தில் நாயகனாக கிறிஸ்துவானவர் வந்தார், அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார், இது எல்லாமே சரித்திரத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது, வேத வசனத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. அதற்குள்ளே நாம் இன்று சபையாக இருக்கிறோம் என்பதை ஒட்டுமொத்தமாகத்தான் பார்த்தார்கள். எனவே தான் அவங்க தாராளமாக மனதை திறந்தது, கண்ணை திறந்தது, மனதை திறந்தது, அதோட கைகளையும் திறந்தது. அடிப்படையே என்ன? சரித்திரத்துடைய நோக்கத்தை அறிந்து கொண்டார்கள். ஏன் நாம் என்று வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொண்டார்கள். இது நம்ம ஒட்டுமொத்தமாக பிள்ளைங்களுக்கு சொல்லணும். எதற்காக நாம் கொடுக்க வேண்டும் என்பது அங்கேருந்து ஆரம்பிக்கணும். இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம்.